அண்ணா வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்து பொந்தன்புலி கிராமத்துல மளிகை கடை வச்சிருக்கீங்க. ஆனா இப்போ நம்ம கிராமத்துல இந்த பள்ளிவாசல நோன்பு இந்த காலகட்டத்துல கஞ்சி, நோன்பு கஞ்சி ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்கள் இல்லாம மற்ற சமூகத்து மக்களும் வந்து ஒவ்வொரு வேண்டுதலுக்காக கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. எல்லா மதத்தாரும் சேர்ந்து ஒரு செட்டின்டா 5000 ரூபா இருக்கு, 2 செட்டின்டா 10,000 ரூபா. அங்கே சாமாங்க வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களே கிண்டி ஒரு 2:30 3 அந்த ஆளுகள் வேலைக்கு போயிட்டு வந்தாப்பிட்டு 2:30க்கெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடாங்க. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த நோன்புக்கு வந்து செய்ய மாட்டாங்க. இல்ல இல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சமூகத்து மற்ற இந்து மக்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேண்டுதலா அவங்க வந்து காசு கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து குறிப்பா இன்னைக்கு வந்து வசூல் கஞ்சி நேரத்தே சொல்லிட்டாங்க. நேரத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்துருவாங்க. 1000 ரூபா, 2000 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா அப்படி மட்டும் சொல்லுவாங்க. ஒரு கிளவி இருந்துச்சுன்னா அது கூட 100 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கும். அதாவது இங்கே வந்து இந்துக்கள் முஸ்லீம்ங்கிற மாதிரி பாகுபாடு கிடையாது. இதெல்லாம் வந்து சரிசமமாக இருக்கிறோம். மாமா மச்சான் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். அதே மாதிரி முக்கியம் அவங்கள விட நாங்கள் தான் வந்து தெய்வத்தை ரொம்ப கொஞ்சம் நினச்சிக்கிறோம். உங்க பேர் வந்து சோலையம்மாளாமா? 100 ரூபாய் கொடுக்க வந்திருக்கீங்களா? சரி. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே, நம்ம கிராமத்துல உள்ள இந்த பள்ளிவாசலுக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லா சமூகத்து மக்களும் ஒன்னு சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்களிப்பா கொடுத்து இந்த நோன்பு காலத்துல நோன்பு கஞ்சி, ஊர்கஞ்சி அப்படிங்கிற ஒரு பெயர்ல காய்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கம், இது எவ்வளவு ஆண்டுகளா இருக்குண்ணா? இது எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு 62 வயசாச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு வருதியா. எல்லாமே நல்லபடியா சிறப்பா, யாரும் எந்த பாகுபாடு இல்லாம நல்ல ஒழுக்கமா நல்ல சிறப்பா செஞ்சு முடிப்பாங்கய்யா. வேற்றுமையிலே ஒற்றுமைங்கிறது எந்த இதுவுமே இருக்காது. வேற்றுமை பார்க்காம பாகுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாதுயா. எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுயா. அப்படி மெயினா சொல்ல போனா அவங்கள விட மற்ற இதர சாதிகள் தான் அந்த கோயிலே அதிகமாக நல்ல ஒரு புழக்கம். அதுக்கு அவங்க எந்த ஒரு கருத்து எதுவும் தெரிவிச்சதும் கிடையாது. இன்னைய நாளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாவே இன்னைக்கு வந்து பொதுவான கஞ்சி, பொது கஞ்சி, ஊர் கஞ்சின்னா யார் வேண்டாலும் உள்ள இந்த ஏரியாவில யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. இந்த ஊருக்காரவு தான் இல்லையா, பக்கத்துல உள்ளவங்களும் ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி யார் வந்து கொடுத்தாலும் அதையும் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான முறையில அந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்கையில அவங்க வந்த உடனே அவங்களுக்கு கஞ்சி கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா இந்த ஊர்ல உள்ள எல்லா சமூகத்து மக்களும் அவங்களோட விருப்பமான சாமிக்கு விட இந்த பள்ளிவாசலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒண்ணு வேற ஒண்ணு இல்ல, நான் வந்து இந்து கோயில் கும்பிடுவேன், இவங்க எல்லாருமே இந்து கோயில் கும்பிடுறதுதான். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா வேற எதுவும் சொல்ல மாட்டான். நீ என்னை பேசலங்கிற, நீ பள்ளிவாசல சொல்லிரு, அதுலயே முடிச்சு போச்சுல எல்லாமே. உங்களுக்கு நீ கருப்புசாமி கோயிலுக்கு வா, வாழந்தம்மா கோயிலுக்கு வா, பிள்ளையார் கோயிலுக்கு வான்னு சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை, பொம்பளைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆம்பளைகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன களவோ ஒண்ணு ஒரு திருடோ பண்ணி ஒரு சந்தேகக்குறியில உங்களை பேசுனா, ஐயா நான் நீ எடுக்கலங்கிறீல, நீ பள்ளிவாசல வந்து சொல்லிரு நான் எடுக்கலன்னு முடிஞ்சு போச்சு. அதுதான் ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். அது நம்பிக்கையிலே பெரிய நம்பிக்கை இல்லையா அது உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து நீ சொல்லிட்டு போயிரு அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை தானே அது, சாதாரணமானது கிடையாதுல்ல. இன்னொன்னு, திருமணம் நடந்தாலும் எந்த விசேஷத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி இந்த பள்ளிவாசலுக்கு முதன்மையான ஒரு முன்னுரிமை கொடுத்துருவீங்க. இப்ப நான் இங்க இருந்து இந்த ஊரை விட்டு வெளியில எந்த ஊருக்கு போனாலும் 1 ரூபா காசுனாலும் பள்ளிவாசல்ல ஒரு உண்டியல் மாதிரி போட்டுட்டு எல்லா மக்களுமே கிளம்புவாங்க. ஆமா வரங்க
ஆமா போதுமான்னு பாருங்க தூக்கறதுக்கு வேற வழி இல்ல முடியல மேல. அந்த மதத்தால் நாங்கள் வேறுபட்டிருக்கலாம், சாதியால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் இனத்தால் நாம் எல்லாரும் தமிழர்கள், நாட்டால் இந்தியர்கள் என்ற பண்பாட்டோடு தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள வேற்றுமையே نبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا